சேர்த்து அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கணும். பச்சை மிளகாவோட அளவுகள குறைச்சுக்கோங்க. இறக்குறப்ப மிளகு தூள் சேர்ப்போம். அதனால வெங்காயம், பச்சை மிளகா வதங்குற நேரத்துல நம்ம ரத்தத்த நல்லா நல்லா பெனஞ்சு எடுத்துக்கணுங்க. நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு தூக்குல தான் குடுத்துருக்காங்க. நாங்க வாங்குற இடத்துல தண்ணி சேர்க்கறதில்ல. சில இடங்கள்ல ரத்தத்தோட தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்திருப்பாங்க. அத பார்த்தீங்கன்னா நுரைச்சு போயிருக்கும். அதுலயே நம்மளுக்கு தெரியும். இது வெறுமனையா ரத்தம் மட்டும் தான் அந்த நல்ல தண்ணி, உப்பெல்லாம் போடலன்னா, அது நல்லா கெட்டியா இருக்குங்க. அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நுரைச்சு போயிருந்தாலே அதுல தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப அது தண்ணியே ஊத்தாம இருக்கறனால, அந்த ரத்தத்த நல்லா பெனஞ்சு நான் அதுல ஊத்தி, அதோட கொஞ்சம் தண்ணி அந்த ரத்தம் வாங்குன கிண்ணத்திலேயே நல்லா தண்ணி ஊத்தி, கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டாச்சுங்க. போட்டு இத என்ன செய்யணும்னா, நல்லா அப்பப்ப கிண்டி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லன்னா அத புடிச்சுக்கும். ஒரு நெறைய கட்டி கட்டியா ஆயிக்கும். நம்ம அடிக்கடி அத கிளறி விட்டுக்கிட்டே இருந்தா தான் நல்லா வதக்குறப்ப அந்த கட்டியெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடையுங்க. இத அப்பப்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்க வதக்க தான் அது கட்டி அதிகமா விழுகாம அது நல்லா வதங்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அத நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா வதக்க வதக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாம் இஞ்சி இந்த ஸ்டேஜ்ல கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப நம்ம அந்த கட்டிகள்லாம் நல்லா இப்படியே தட்டி தட்டி எடுத்துட்டோம்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா